Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம steady state error for unit ramp input பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் யூனிட் ஸ்டெப் இன்புட் பார்த்தோம். ஸோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம ரேம்ப் சிக்னலுக்கு பார்க்கலாம். As usual நம்ம first ESS ஓட equation எடுத்திருக்கோம், which is equal to limit s tends to 0 s into E of s. ஸோ இதில் E of s ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா R of s divided by 1 plus G of s into H of s. இங்க நம்ம யூனிட் ரேம்ப் இன்புட்டுக்கு தான் பார்க்குறோம். ஸோ நமக்கு ஆர் ஆஃப் டியோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ரேம்ப் சிக்னல் ஆர் ஆஃப் டி கிடைக்கும். ஸோ இதுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரேம்ப் சிக்னலுக்கான ஈக்குவலண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு 1/s ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம இப்போ இ ஆஃப் எஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு இ ஆஃப் எஸ் உடைய ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா R of sக்கு பதிலா 1/s square divided by 1 plus G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம steady state error ESS calculate பண்ணலாம், which is equal to limit s tends to 0 s into 1/s square divided by 1 plus G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். இதில் s and s cancel ஆயிரும். ரிமைனிங் டேர்ம் நமக்கு limit s tends to 0 1 divided by இந்த s நம்ம டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ s plus s into g of s into h of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ s tends to 0 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங்காக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by second term limit s tends to 0 s into g of s into h of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட்லேயே பார்த்துருப்போம். லிமிட் s tends to 0 s into g of s into h of s ஓட வேல்யூவா நமக்கு வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும், which is kv. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/kv அப்படின்னு கிடைக்கும். ஸோ யூனிட் ரேம்ப் இன்புட் நம்ம ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/kv அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதனுடைய வேல்யூ ஜீரோவா இருக்கா, இல்லை கான்ஸ்டன்டா இருக்கா, இல்லை இன்ஃபைனைட்டா இருக்கா, அண்ட் எந்த டைப்புக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் 0க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை இங்கே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். டைப் 0 அப்படிங்கிறதுனால எஸ் பவர் எம்ல நமக்கு எஸ் பவர் 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அண்ட் ஒரே ஒரு 0 அண்ட் ஒரே ஒரு போலுடைய ஈக்குவேஷன் மாதிரி இங்கே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம கேவியோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம், which is equal to limit s tends to 0 s into g of s into h of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இந்த g of s and h of sக்கு பதிலாக இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எடுத்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு k into s minus z1 into s minus p1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ s tends to 0 அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்டையர் டேர்முமே நமக்கு 0 ஆயிடும். ஸோ கேவி வேல்யூ நமக்கு இங்கே 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரருடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம், which is equal to 1/kv. ஸோ இங்கே நமக்கு கேவி வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 1/0 which is equal to infinite அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ டைப் 0ல நம்ம யூனிட் ரேம்ப் இன்புட்டை ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரரோட வேல்யூ நமக்கு இன்ஃபைனைட் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம டைப் 1க்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு எஸ் பவர் 1 அப்படின்னு டினாமினேட்டர்ல மாறும். இப்போ இதுல இருந்து நம்ம கேவி வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே g of s into h of sக்கு பதிலாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூவை எடுத்து இங்கே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாறும். அகெயின் இங்கே s and s இருக்கு. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம s tends to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல நமக்கு ஒரு 0 அண்ட் போல் அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இங்கே நமக்கு கேவி கிடைக்கும். ஸோ கேவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS நம்ம கால்குலேட் பண்ணலாம், which is equal to 1/kv, which is equal to 1 by some constant, which is equal to கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் கிடைக்கும். ஸோ டைப் 1ல நம்ம யூனிட் ரேம்ப் இன்புட்டை ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரரோட வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்டா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் அதே மாதிரி டைப் 2க்கு பார்க்கலாம் என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு. ஸோ டைப் 2ல நமக்கு இப்போ டினாமினேட்டரில் s raised to power 2 அப்படின்னு இருக்கும். ஸோ கேவியோட வேல்யூ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா லிமிட் s tends to 0 இந்த வேல்யூவை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ k into s minus z1 divided by s square into s minus p1 அப்படின்னு நமக்கு மாறும். அண்ட் இதில் நமக்கு ஒரு s வேல்யூமே இருக்கும். சாரி, இங்கே ஒரு s நம்ம இன்க்ளூட் பண்ணணும் kv வேல்யூ அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு s அண்ட் இந்த ஸ்கொயர்ல இருக்க ஒரு s கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் இன்னும் ஒரு s நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இதில் நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி மாறும்,
1/0 அப்படின்ட்டு கிடைக்கும் which is equal to infinity. இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/kV which is equal to 1/infinity which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் நம்ம ரேம்ப் இன்புட்டை வந்து சிஸ்டம்ல ஃபீட் பண்றோமோ டைப் 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து நமக்கு இன்ஃபைனைட்டா கிடைச்சிருக்கு. அண்ட் டைப் 1ல இருக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரர் நமக்கு கான்ஸ்டன்டா கிடைச்சிருக்கு. அண்ட் டைப் 2ல இருக்கும்போது ESS ஓட வேல்யூ நமக்கு 0வா கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ரேம்ப் இன்புட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இதுதான் நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம பாரபோலிக் சிக்னலுக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.